ஒரே ஒரு பிரார்த்தனை. அது வந்து கிரிவல பாதம் முழுக்க வந்து அந்த பிரார்த்தனை தான் வச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு தொழில் எதுவும் அமையாமல் வேலையும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. வேலையோ தொழிலோ எனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரிவல பாதையில் இருக்கிற அத்தனை லிங்கங்கள், ரமணாசிரமம், சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம், அனைத்து கோயில்கள்லையும் அது ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுட்டே வந்தேன். அதே மாதிரி பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்திலையும் உள்ளே போன உடனே அந்த பிரார்த்தனை தான் வச்சேன். வேலையோ தொழிலோ எனக்கு ஏதோ ஒன்று அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு நாமத்தை முடிச்சுட்டு வெளியில் பிரதான் மந்திரிக்கு வெளியில் வந்து ஃபோனை அப்போ தான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணியிருந்த ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூக்கு ஒரு கால் வருது. எனக்கு நம்பவே முடியல. இப்போ தான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். இத்தனை கோயில்களில், இத்தனை மகான்களுடைய ஆசிரமத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம பிரார்த்தனை பண்ணோம். ஆனால் எங்கேயுமே எந்த பதிலும் இல்லை. இங்கே மட்டும் வந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்களே